ஸோ இந்தியன் பாலிட்டியில் யூனியன் லெஜிஸ்லேச்சர், இந்திய பாராளுமன்றம், இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் எடுக்கிறோங்கிறது அப்பப்போ இன்டிமேட் பண்ணிகிட்டே வரோம். பாருங்கள், இப்போது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டர், சரிங்களா? ஒன்றிய நிர்வாகம் வந்து ஏற்கனவே கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி எடுக்கக்கூடியது பாராளுமன்றம், சரிங்களா? ஸோ கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவே வந்து 2 கிளாஸும் எடுத்துட்டோம். இப்போ இன்றைக்கி எடுக்கிறது ஸோ லாஸ்ட் கிளாஸு யூனியன் லெஜிஸ்லேட்டருடையது. ஸோ இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க, எதுவுமே எழுதாதீங்க, ஜஸ்ட்டு லிசன் பண்ணிகிட்டே வாங்க. இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படிங்கிற பிளேஸில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த நோட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் புக்ஸில் கலெக்ட் ஆகி எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 2ல் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 1 to 3, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 6ல் இது இருக்குது. ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், யூனியன் லெஜிஸ்லேட்டர், ஒன்றிய பேரவை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கான ஒரு ஆர்டிக்கலே இருக்குதுங்க, தனியாகவே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 84. ஸோ என்ன இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிறிஸ்பான நோட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஆர்டிக்கல் 84ல் குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 80 ராஜ்யசபா, ஆர்டிக்கல் 81 லோக்சபா, சரிங்களா? இந்த லோக்சபாவுக்கு கீழே தொகுதிகள் மற்றும் தேர்தல் தொகுதி வரையறை ஆணையம் தனியாக, லீடர் ஆஃப் தி ஹவுஸ், செஷன் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, அப்புறம் ஒன்றிய பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட், வாட் ஆர் த பில்ஸ், மசோதாக்கள், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், பட்ஜெட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கிராண்ட்ஸ், பவர் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட். இத்தனை டாப்பிக்கும் இந்த சாப்டருக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டோம். அது லெஜிஸ்லேட்டர் தான். ஜுடிஷரி நம்ம தனியாக எடுப்போம். இந்த லெஜிஸ்லேட்டர் தான் இந்த பார்லிமெண்ட் வந்துடுது. பார்லிமெண்ட்டில் தான் ராஜ்யசபா லோக்சபா வந்துடுது. ஸோ ராஜ்யசபாவில் வந்து அது பிரிஞ்சு 238 எலெக்டட் பை தி, சரிங்களா, ஸ்டேட் அசம்பிளிஸ், 12 நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். சிமிலர்லி லோக்சபா வந்து 543 எலெக்டட் பை தி பீப்புள், 2 நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட். இதை தான் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அரசியல் அமைப்பு விதிகள் பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 79லேருந்து 122, ஆர்டிகல் 79லேருந்து 122 பார்ட் 5, சரிங்களா, பகுதி பார்ட் 5 பகுதி 5 இல்லையா? இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்றம் ஒரு ஆர்கனைசேஷன், காம்போசிஷன், டியூரேஷன், ஆஃபீஸர்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ப்ரிவிலேஜஸ், பவர்ஸ், எல்லா விஷயமும் வந்து ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 79 எடுத்து பார்க்கலாம். ஸோ 79 ஒரு பாராளுமன்றம் இருக்கணும். அதில் வந்து ஜனாதிபதியும் மாநிலங்களில் உள்ள கவுன்சில்கள் எல்லாரும் ஒரு மக்கள் மன்றம் மாதிரி செயல்பட வேண்டும். இந்த மக்கள் மன்றம் 2 அவைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ராஜ்யசபா ஸ்டேட்ஸ் கவுன்சில், சரிங்களா, அதே மாதிரி லோக்சபா பீப்புள் கவுன்சில், ஆர்டிகல் 80, 81. அது இல்லாமல் ஒவ்வொரு கணக்கெடுப்பிற்கு பிறகு மறுசீரமைப்பு செய்வாங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32 வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1954 ஹிந்தி பெயர்களுக்கான ராஜ்யசபா மற்றும் லோக்சபா முறையே
மாநிலங்களவை மற்றும் மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கணும். 1954 தான் நம்ம வந்து இந்த ஸ்டேட்ஸ்க்கும் பீப்புள்ஸ்க்கும் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹவுஸை வந்து ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு தனியாகவே பேர் வந்து 1954 எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டோம். நாடாளுமன்றத்தில் யார் யார் எத்தனை உறுப்பினர்கள் இருப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ராஜ்யசபா போகலாம். அதான் ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் அவை ஆர்டிக்கல் 80. ஆர்டிக்கல் 80 மொத்த ஸ்ட்ரென்த்து வந்து 250 பேர். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 238 பேரை வந்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களிலும் வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. 12 பேர் வந்து நேரடியாக பிரசிடெண்ட்டு தேர்ந்தெடுப்பார். அனைத்து துறைகளையும் கூப்பிட்டு அது தேர்ந்தெடுப்பாருங்க. ஸோ தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் மாநில பிரதிநிதிகள் மாநிலங்களுக்கு அவையில் வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா விகிதச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி. சரிங்களா? ஸோ எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு தி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம்ஸ் வித் எ சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். அங்கே வந்து அப்படி கிடையாது இல்லையா? பிரசிடெண்ட்டுக்கெலாம் வந்து ஒரு வேரியபிள் ஓட்டு வரும். அது மாதிரி இது கிடையாது. சரிங்களா? இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதச்சார முறையில் வந்து இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல் மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ராஜ்யசபாவில் அடுத்து வந்து பாருங்கள் 3 of 9 அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் 8 யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் தி ராஜ்யசபா இன்க்ளூடிங் டெல்லி, பாண்டிச்சேரி அண்டு ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் அரசியலமைப்பு 4வது அட்டவணையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்களாம் 4th ஷெட்யூலில். இதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் எங்கேயாவது கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போதைய மாநிலங்கள் அவளுடைய உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். 245. அதில் வந்து ஸ்டேட்ஸில் வந்து 229, யூனியன் டெரிட்டரியில் 4, மெம்பர்ஸ் ஆஃப் நாமினேட்டட் பிரசிடென்ட் வந்து 12. இன்னும் டீட்டெயில்ஸாக அதில் கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, பதவிக்காலம் பாருங்கள். பதவிக்காலம் மாநிலங்களவை என்பது ஒரு தொடர்ச்சியான சபை. இது கலைக்க முடியாத நிரந்தர சபை. தெரிஞ்சுக்கோ, கலைக்க முடியாத நிரந்தர சபை. இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து மெஜாரிட்டி இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டு வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாலும் இந்த ராஜ்யசபா தொடர்ந்து இயங்கும். பர்மனண்ட் பாடி தட் cannot be dissolved. இதோடைய டியூரேஷன் எடுத்திங்கன்னா 6 years, நாட் 5 years. 5 years தான் லோக்சபா. ராஜ்யசபாவில் வந்து 6 years. எவரி 2 years 1/3 ஆஃப் ஈட்ஸ் மெம்பர்ஸ் லீவ். புரியுங்களா? ஒவ்வொரு 2 வருடமும் 3இல் 1 பகுதி உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விலகிட்டே இருப்பாங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்து உங்களுக்கு 2 years ஒன்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார், தலைவர் யார் அப்படின்னா ஆர்டிக்கல் 89. சரிங்களா? சரத்து பிரிவு 89 கொடுக்கப்பட்டுள்ளது. யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸ் அஃபிசோ சேர்மன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபிசோ சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. The Vice President does not execute the responsibilities of chairman when he acts as a president. அவர் பிரசிடெண்ட்டாக போயிட்டாருன்னா வராது. சரிங்களா? துணை தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் அவர் எடுத்துக்குவாங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் மட்டுமே அவர் பதவியில் இருந்து நீக்கப்படலாம். அது வரைக்கும் அவர் கான்ஸ்டண்ட்டாகவே இருப்பாருங்க. எந்த நடந்தாலும் எந்த சபா வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆனாலும் இது நடக்கும். The chairman's responsibilities identical to speaker in the Lok Sabha. சரிங்களா? chairman's responsibility identical to speaker in the Lok Sabha. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையில் கலந்து கொண்டு பேசலாம். அவர் வந்து சபையில் கலந்துக்கலாம், பேசலாம். சரிங்களா? அதே போல் வாக்களிப்பு இல்லாமல் பங்கேற்கலாம். ஸோ இத்தனை ஒவ்வொரு சென்டென்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படித்து வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கொஷின்ஸில் வந்து புரிஞ்சிக்க முடியும்.
வைஸ் பிரசிடென்ட் வந்து எப்படி தீர்மானிக்கிறது, அதாவது எப்படி ரிமூவல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வைஸ் பிரசிடென்ட்டில் பார்த்துட்டோம் இல்லையா? அதில் வந்து எப்படி 14 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் முறையான பதவி நீக்கம் சார்ந்த நடைமுறைகள் எதுவும் கூறப்படக்கூடாது. காரணங்கள் அரசமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. எந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து நீக்கிறீங்க எதையுமே வந்து கூறப்படவில்லை. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? கான்ஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரி, மாநிலங்களவையில் துணைத் தலைவர் யார்? டெப்டி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மெம்பர் ஒருத்தர் தான் இருப்பார். அதில் ஒரு உறுப்பினர் ஒருத்தர் தான் துணை தலைவராக செயல்படுவார். சரிங்களா? வென் சேர்மன்ஸ் ஆஃபீஸ் ஃபால்ஸ் வேக்கண்ட், அவர் இல்லாத பொழுது, சரிங்களா, தலைவர் இல்லாத போது வைஸ் சேர்மன்ஸ் வந்து உட்காந்துக்குவாருங்க. சரிங்களா? unable to vote the first instance he may only காஸ் எ டை பிரேக்கிங் ஓட். இவர் தாங்க டை பிரேக்கிங் ஓட் பண்ணுவார். சரிங்களா? அதாவது இங்கே ஒரு 115 பேர் ஓட்டு போட்டாங்க, இங்கேயும் ஒரு 115 பேர் ஓட்டு போட்டாங்க. இவர் வந்து யார், இந்த வைஸ் சேர்மன் இருக்காருங்களா, அவர் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவார், யாருக்கு அவர் மனசில் தோணுதோ, யாருக்கு இவருக்கு பாசிட்டிவ் கொடுக்குறதா, இவருக்கு பாசிட்டிவ் ஒரு ஓட்டை இவர் சேஞ்ச் பண்ணனால அப்படியே ஓட்டு வந்து இவருக்கு காஸ்டிங் ஓட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். மாநிலங்களவையில் துணைத் தலைவர்கள் இருக்காங்களா, அவருடைய குழுவில் பங்கேற்கவும் எந்த ஒரு விவாதத்தில் வாக்களிக்கவும் யாருக்குங்க உரிமை உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எங்கே இது வரைக்கும் பார்த்தது ராஜ்யசபா, இப்போ பார்க்க போகிறது லோக்சபா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து மக்களவை, இந்த மக்களவையில் வந்து 545 சீட்டுங்க. 543 டைரக்ட் எம்பிஸ் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மெஜாரிட்டி 272 இருக்கணும். சரிங்களா? ஸோ 2 சீட்ஸ் வந்து ஆங்கிலோ இந்தியன் சீட்ஸு, அதை வந்து இப்போதைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் ஸ்டில் ரூலிங் பார்ட்டி வந்து 5 இயர்ஸ் இருக்கும். ரூலிங் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அவர் தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுத்து, அவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான் மெம்பர்ஸ் ஆஃப் கவுன்சில், மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த லோக்சபாவுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 84 கொடுத்துருக்காங்க. சாதாரண எம்பிஸ்க்கு எப்படியோ அதே தான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும். ஷெட்யூல்டு 3 கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பதவி பிரமாணம், அவங்களுடைய உறுதிமொழி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ராஜ்யசபாவில் வந்து சொல்லியிருக்காங்க 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஆனால் லோக்சபாவில் 25 வயதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய தகுதி. ஸோ லோக்சபானா மினிமம் 25 இயர்ஸ் இருக்கணும், அதுக்கு மேலே தான் இருக்கணும். ராஜ்யசபானா மினிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மஸ்ட்டு பொசஸ் தி அதர் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு பை பார்லிமெண்ட். இதையும் அந்த வேலையை செஞ்சுருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். லைட் டவுன் எப்படி நடக்கும், பை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மஸ்ட் தி மெம்பர் ஆஃப் எ எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் இருக்கணும். ஸோ இந்த பதவி முதல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஸோ லோக்சபாவில் வந்து அந்த ஆர்டிகல் 81 தான் அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் திரும்ப இங்கே கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்ட் லோக்சபா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 543, 530, 13 யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா எப்படி இருக்குது, மக்களவை தேர்தலாம் 18 வயது நிரம்பியிருந்தால் ஒவ்வொருத்தரும் வாக்குரிமை உண்டு. இந்த வாக்குரிமை பற்றி 61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988. சரிங்களா? வாக்களிக்கும் வயதை 21லேருந்து 18 வயதாக குறைச்சிருக்காங்க. இதையும் படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. சரிங்களா? ஸோ யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து தனி ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு மக்கள் சபைக்கு நேரடி தேர்தல் சட்டம் 1965. அதன் மூலமாக அவங்களும் அங்கேருந்து உறுப்பினர் ஆகலாம். சரிங்களா? சரி, தொகுதிகள் கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர்டிக்கல் 82 வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் எனாக்ட்ஸ் ஆஸ் எ டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஆஃப்டர் எவரி சென்சஸ். ஒவ்வொரு சென்சஸ் முடியும் போது, இப்போ ஆக்சுவலாக வந்து கடைசியாக சென்சஸ் வந்து 2011 தான் நடந்தது. அடுத்த ஒரு 10 வருடம் 2022 நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. சரிங்களா? இன்றைக்கி வந்து 2026 ஆயிடுச்சு.
2021 அல்லது 22ல் நடந்திருக்கணும். இப்போ 2026 ஆயிடுச்சு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2027ல் நம்ம நடத்த போகிறோம். ஸோ அது இந்தியா முழுக்க உள்ள சென்சஸ். அப்போ சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே முன்கூட்டியே கான்ஸ்டியூஷன்லேயும் கொடுக்கப்பட்டுள்ளது. So Article 170, the state also get divided into territorial constituency as per the Delimitation Act after every census. இப்போ 170 ஒவ்வொரு ஆர்டிகளும் முக்கியமானது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ரிப்பீட்டடாக படித்து வச்சுக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் 1952, 1962, 72, 2002 ஆண்டுகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டன. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈரோடுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு எம்பி தொகுதியே கிடையாது. 2002க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஈரோடு எம்பி தொகுதி அப்படின்னு வந்துச்சு. சரிங்களா? ஈரோடு எம்பி தொகுதி. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, திருச்செங்கோடு தான். ஸோ திருச்செங்கோடு எம்பி தொகுதியில் தான் ஈரோடு இன்க்ளூடிங்காக இருந்தது. எப்போ, 2002க்கு முன்னால் வரைக்கும். ஸோ 2002க்கு அப்புறம் ஈரோடு எம்பி அப்படிங்கிற தனி ஒரு தொகுதியாக மாற்றினாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநிலங்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலும் பிராந்திய தொகுதிகளை பிரிப்பதும் 2000 ஆண்டு வரை 1971 ஆண்டு மட்டத்தில் இது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 2001 2000 நிறுத்தி இன்னும் நம்ம எதுவுமே செய்யவே இல்லை, எதுவும் மாற்றவும் பண்ணவில்லை. 87வது அது திருத்த சட்டம் 2003 நடந்த வரைக்கும் தொகுதி வரையறை 1991 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் 2001 ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த கணக்கெடுப்பு நடக்கப்பட்டது. அந்த required the process of delimitation to be based on the 2001 census rather than 1991 census. சரிங்களா? 2001 சென்சஸ் தான் நம்ம வந்து கணக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 42வது CAA. சரிங்களா? 1976 இன்க்ரீஸ் தி டென்யூர் ஆஃப் லோக்சபா டு 6 years. 44th CAA 1978 restored it to 5 years. Constitution has not fixed the term of office the member of Rajya Sabha. The Representation of the People Act 1951 is 6 years. சரி, இப்போ லோக்சபா இருக்கு இல்லையா, அவருடைய தலைவர் யார், சபாநாயகர். சரிங்களா? ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஆர்டிக்கல் 93 இந்த ஸ்பீக்கரை பற்றி கிளியராகவே கூறப்பட்டுள்ளது. லோக்சபா எலெக்ட்ஸ் தி ஸ்பீக்கர் ஃப்ரம் எமோங் இட்ஸ் மெம்பர்ஸ். அங்குள்ள மெம்பர்ஸ்களை வந்து உட்கார வச்சு அங்கேருந்து ஒருத்தரை தான் நம்ம வந்து லோக்சபா சபாநாயகரை எடுக்கிறோம். சரிங்களா? தி ஸ்பீக்கர் சர்வ்ஸ் த ஹோல் டேர்ம் ஆஃப் தி லோக்சபா. ஸோ லோக்சபா நடக்கும்போது அவர் சபாநாயகராக கடைசி வரை இருப்பார். சரிங்களா? இவருடைய பதவி விலகல் எப்படி, நீக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ சீஸ் டு பி எ மெம்பர் ஆஃப் லோக்சபா. அவர் மக்களவை உறுப்பினர் இல்லாவிட்டால் அவருடைய பதவி போயிடும். கண்டிப்பாக மக்களவை உறுப்பினர் இருக்கணும். இவர் ரிசைன் பண்ணிட்டானா டெப்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து பார்த்துக்குவார். சரி, இவருடைய ராஜினாமாவை வந்து யார்கிட்ட கொடுக்க முடியும், டெப்டி ஸ்பீக்கர். இது ஒரு முக்கியமான கொஷின். சரிங்களா? இவருடைய ராஜினாமா, அது ஸ்பீக்கருடைய ராஜினாமா வந்து இஃப் ஹி ரிசைன்ஸ் இன் ரைட்டிங் டு தி டெப்டி ஸ்பீக்கர், அது துணை சபாநாயகத்தை தான் அவர் ராஜினாமா வழங்குவார். பிரசிடெண்ட்டில் கிடையாது, பிரைம் மினிஸ்டர்ட்டையும் கிடையாது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானத்தின் மூலம் அவர் நீக்கப்படலாம். சரிங்களா? அவரை வந்து ஸ்பீக்கரை வந்து பெரும்பான்மை ஒரு நீக்கப்படலாம். பட் என்னென்னா 14 days பிஃபோர் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்றோம். நம்ம ஒரு இது ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருவோம், இது மாதிரி நான் உங்களை வந்து நீக்க போகிறோம், அதுக்கான வந்து நாங்கள் வாக்கெடுப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இந்த ஸ்பீக்கருடைய இந்த லோக்சபாவுடைய ஸ்பீக்கருடைய ரோல், பவர், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் தாங்க தலைவர். அவர் தான். அவர் சொல்லிட்டாருன்னா வேறு எதுவுமே மீற முடியாது. அவர்கள் உறுப்பினர்கள் சலுகை கொடுப்பதும் அவர் தான். பாதுகாவலர் அவர் தான். சபை மற்றும் அதனை குழுக்களை பாதுகாவலராக இருப்பதும் இந்த சபாநாயகர் தான். ஒரு பண மசோதா வருதுன்னு பாருங்களேன், சாதாரண ஒரு மசோதா வருதுன்னா அவரே முடிவு எடுத்துருவார். ஆனால் பண மசோதா வரும்போது அது நேராக பிரசிடெண்ட்டுக்கு போயிட்டு தான் வரும். பாராளுமன்றத்தில் இரு அவைகளையும் கூட்டு அமர்வுக்கு தலைமை வகிப்பார். பாராளுமன்றத்தில் இரு அவைகளையும் கூட்டு அமர்வுக்கு இவர் தலைமை தாங்குவார். இதுக்கு வந்து 10வது அட்டவணையில் உள்ளவாறு ஒரு உறுப்பினர் தகுதி இழப்பு பற்றி சபாநாயகர் தான் தீர்மானிப்பார். எல்லாமே
இப்போ ரீசெண்டாகவே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டால் எந்த ஒரு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அதில் தலையிட மாட்டாங்க. அந்த முடிவுக்கு தலையிட மாட்டாங்க. அதாவது மிஸ்பிஹேவியர் இருந்தால் மட்டும்தான் அறிவுரை கொடுப்பாங்க தவிர அவருடைய முடிவுக்கு யாருமே தலையிட மாட்டாங்க. சரி, டெப்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருக்கார். மக்களவை துணை சபாநாயகர். எப்படி சபாநாயகர்களுக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே இவருக்கு. சபாநாயகர் இல்லாத நேரத்தில் இந்த துணை சபாநாயகர் வந்து உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் பாருங்கள், LOO, அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ எதிர்கட்சி தலைவர் எப்படி? பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் குறைந்தபட்சத்தில் ஒரு பங்கை கொண்டு மிகப்பெரிய கட்சி தலைவரோ அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அதாவது ரூலர் பார்ட்டி இருப்பாங்க, அப்படியே ரூல் இல்லாத அனதர் பார்ட்டிஸ்லாம் நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க. அந்த பார்ட்டிஸில் யார் எண்ணிக்கை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பார்ட்டியோ அதில் ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவராகிவார். An official leader of opposition was first recognized 1969. படித்து வச்சுக்கோ. 1969 தான் முதல்ல எதிர்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1977 எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்ட ரீதியான அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு டைம்லைன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து சேம் பே, அலவுன்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் அட்ஸ் எ கேபினட் மினிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்களோ அதே சலுகைகள் வந்து இங்கே கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு போஸ்ட்டு கொறடா விப் அப்படின்னு சொல்லுவோம். இவன் யார் அப்படின்னா, அந்த கட்சி தாவுறாங்கல்ல, அதாவது ஒரு கட்சியில் இருந்து MP ஆகிட்டு திரும்ப வேற ஒரு கட்சிக்கு தாவுறாங்களே அவங்கள பிடிச்சிருவாங்க. ஸோ நாட் ஸ்பெசிஃபைடு இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு கொறடா இருக்கணும் அப்படின்னு சொல்லவே படவில்லை. பாராளுமன்ற மரபில் தான் இது வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. சரிங்களா? ஸோ பாராளுமன்ற அமர்வில் வந்து பட்ஜெட் செஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. February to May. February, March, April, May தான் பட்ஜெட் செஷன். சரிங்களா? அடுத்த மான்சூன் செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷனுங்கிறது நவம்பர் டு டிசம்பர். இப்போ நாங்கள் February ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் Februaryயில் பட்ஜெட் செஷன் அப்படின்னு ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் மான்சூன் செஷன், அதுக்கப்புறம் வந்து வின்டர் செஷன். ஸோ 3 செஷன் தான் பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கும். அடுத்தது பாருங்கள், குவாரம் அது அமைவு உருவதற்கான குறைவன். 10 members are 1/10 of the House total memberships including presiding officers whichever is large. அதான் வந்து கோரம். 10 உறுப்பினர்கள் அல்லது சபையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 மடங்கு இது மாதிரி இருப்பாங்க. சபையின் ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் இது. லோக்சபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 55 மெம்பர்ஸ் இருக்கணும். ராஜ்யசபா எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட்டு 25 மெம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? சரி, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிக்கல் 120 கொடுக்கப்பட்டுள்ளது. அஃபிஷியல் லாங்குவேஜ் 120 கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 ஆங்கிலம் தொடர அனுமதிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது ஹிந்தி அல்லது ஆங்கிலம். ஸோ ஆங்கிலமும் இருக்கும், ஹிந்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சபையில் ஒரு உறுப்பினர் தனது தாய்மொழியில் பேச சபாநாயகர் அனுமதிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் பேசுகிறாங்க இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக தீர்மானிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இது இருக்குது. சரிங்களா? ஸோ மக்களவை அதனுடைய ஒன்றிய பட்டியல், மக்களவை எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றிய பட்டியல்னு ஒன்று இருக்கும், பொது பட்டியல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அது யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து அதிகாரங்களை வந்து பிரிப்பாங்க. அதே மாதிரி அவையில் வந்து பார்த்திங்கன்னா முன் வரைவுகள், திருத்த சட்டங்கள் நிறைவேற்றுதல், இந்த வேலைகள் எல்லாமே இந்த மாநிலங்களவை அதிகாரங்களில் கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பவர்ஸ் ஆஃப் லோக்சபா, பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இதை ஒவ்வொரு லைன்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ பாராளுமன்ற நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் ஹவர்ஸ் கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கும், மோஷன்ஸ் தீர்மானங்கள் அப்படி இருக்கும், 0 hours அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கொஸ்டின் ஹவர்ஸ்னால் என்ன?
த ஃபர்ஸ்ட் அவர் ஆஃப் எவ்ரி பார்லிமெண்டரி சிட்டிங், ஃபஸ்ட்டு அவர் கேள்வி நேரத்தை தான் ஒதுக்குவாங்க. ஸோ மெம்பர்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா, அவங்களாம் வந்து கேள்வி கேட்கலாங்க. அதே மாதிரி நட்சத்திர குறியீடு கேள்விகள், வாய்மொழி பதில் எல்லாமே வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நட்சத்திர குறியீடு இல்லாத எழுத்துப்பூர்வ பதிலும் நடக்கும். அதே மாதிரி முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் ஆஃப் லெஸ் தென் 10 days. ஸோ 10 நாளைக்கு முன்னாடியே வந்து குறைவான அறிவிப்பு காலத்தையும் கொடுத்துருவாங்க. அதான் வந்து கேள்வி நேரம். அடுத்து 0 hours, பூஜ்ஜிய நேரம் என்றால் என்ன? கேள்வி நேரத்திற்கு பிறகு உடனடியாக தொடங்குவது தான் அந்த பூஜ்ஜிய நேரம். இது தெர் இஸ் நோ மென்ஷன் இன் தி ரூல்ஸ் ஆஃப் தி ப்ரொசீஜர். இது நடத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மரபாக நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? 1962 இந்தியன் இன்வென்ஷன்ஸ் இன் தி ரேலம் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். 1962 முதல் பயன்பாட்டில் இந்த 0 ஹவர்ஸை வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள். ஸோ மோஷன்ஸ் என்னென்ன மோஷன்ஸ்கள் இருக்கும்? உரிமை மீறல் தீர்மானம், அதே மாதிரி கண்டன தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்தி வைப்பு தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம். சரிங்களா? ஸோ எத்தனை தீர்மானம் வச்சுருந்து ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ், சென்சர் மோஷன்ஸ், காலிங் அட்டென்ஷன் மோஷன்ஸ், அர்ஜென்ட் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ். ஸோ என்னென்ன மோஷன் தெரிஞ்சுக்கணும். ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ், உரிமை மீறல் தீர்மானம் என்ன? ஒரு அமைச்சர் இருக்காது, ஒரு அமைச்சர் பார்லிமெண்டத்தில் சலுகைகளை மீறி அவர் நம்பினால் அந்த தீர்மானம் வந்து உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வரலாம். இது சம்மந்தப்பட்ட அமைச்சரை வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக கண்டிக்க இது பயன் பண்ணக்கூடிய ஒரு தீர்மானம். சென்சர் தீர்மானம், கண்டன தீர்மானம்னா என்ன? இந்த தீர்மானம் ஒரு அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சபை முழுவதையும் எதிர்த்து பயன்படுத்தப்படலாம். சென்சர் மோஷன் கடுமையான விமர்சனத்தையும் கடுமையான கருத்து வேட்பாட்டையும் இங்கே வந்து நீங்கள் காமிக்கலாம். அதே போல் காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன? ஒரு அவசர பொது பிரச்சனையில் அந்தந்த அமைச்சரவையின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பயன்படுத்தப்படலாம். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கணும். அர்ஜென்ட் மோஷனான ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்லிமெண்ட் நடக்கிறது, அவசர நிலை ஏற்பட்டால் அதற்கு உரிய அறிவிப்பை வழங்கி பிறகு தாமதமாக்கி அசாதாரண நடைமுறையின் கீழ் சபையை வந்து கவனத்தை ஈர்க்கிறது தான் இந்த அர்ஜென்ட் மோஷன். இதில் வந்து மக்களவையில் பொதுமக்கள் நலன் கருதிய கூட்டத்தை ஒத்திவைக்கும் தீர்மானம் எப்போதுமே இது கொண்டு வந்து வரக்கூடிய மரபாகவே இது காணப்படுது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து 50 மெம்பர்ஸ், அது மினிமம் 50 மெம்பர்ஸ் ஆகுது எங்கே இருக்கணுங்க, அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கணும். இருந்து நீங்கள் வந்து இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம். அதாவது இவர் மேலே வந்து நம்பிக்கை இல்லை, இந்த பிரதமர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த மோஷன் வந்து கொண்டு வரலாம். இது முதல்ல எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் மட்டும்தான் இது அறிமுகப்படுத்த முடியும், ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்த முடியாது. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நாடாளுமன்றவுடைய உறுப்பினர்களுடைய அதிகாரங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து மெதுவாக புரிஞ்சு படிக்கணும். நாடாளுமன்றத்தில் வந்து பேச்சு உரிமை, நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு குழு அவர் அறிவித்த கருத்துக்கள், எல்லா வாக்குகள், எல்லா நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகள் தொடர்புக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் மெதுவாக இதை கோத்ரூ பண்ணி படித்து வச்சுக்கணும். பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ மெஜாரிட்டி பாருங்கள், இந்த மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டே எத்தனை வகைகள் பெரும்பான்மை கிடக்குதுன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. சரி, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன? மோர் தென் 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். 50% மேலே வந்து மெம்பர்ஸும் இருக்கணும், ஓட்டும் போட்டுக்கணும். அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா மோர் தென் 50% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2/3. சரிங்களா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா 50% ஸ்ட்ரென்த் இஸ் கால்குலேட்டட் பை சப்ஸ்ட்ராக்டிங் வேக்கன்ட் சீட்ஸ் ஃப்ரம் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். சரிங்களா? ஒவ்வொரு லைனும் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கும்போது புரியும். சிம்பிள் மெஜாரிட்டியை வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து அதை சொன்னது தான் டீட்டெயிலாக இங்கே கூடப்பட்டுள்ளது. அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படி தான்,
பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் 50% அதிகமாக பெரும்பான்மையை குறிப்பது தான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறதுனா பாராளுமன்றத்தில் 50% அதிகமான பெரும்பான்மையை குறிக்கிறது. ஸோ ஆர்டிகல் 767 வந்து மக்களவை துணைத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கு இது குறிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 249 சிறப்பு பெரும்பான்மை பிரிவு 249. இது வாக்களித்தவர்களின் 2/3 பங்கு பெரும்பான்மையை குறிக்கிறதா இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இன்னொரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்குது ஆர்டிக்கல் 368 படி பாராளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் பாதிக்கும் மேற்பட்ட மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்கள் 2/3 பங்கு பெரும்பான்மை இருந்தா அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அது சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பயன் அப்படின்னா இது இந்த இருக்கிறனால கூட்டாட்சி அரசாங்கத்தின் மீது எந்த விளைவும் ஏற்படுத்ததாக அரசியல் அமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றியது. ஸோ ரிமூவல் ஆஃப் சிஏஜி இது நடந்திருக்குது, ரிமூவல் ஆஃப் சிஇசி, சரிங்களா. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நீக்குவது எல்லாமே இதிலிருந்து நம்ம தீர்மானத்தின் மூலமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அக்கார்டிங் டு ஆர்டிகல் 368 50% ஆஃப் ஸ்டேட் ரேட்டிவேஷன் பை தி சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்ததை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்தை அறிமுகப்படுத்திய மசோதா. 29 மாநிலங்களில் குறைந்தது 15 மாநில சட்டமன்றங்கள் ஆதரவு தேவைப்பட்டதாமா இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றுவதற்கு. இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரிசையாகவே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நாடாளுமன்றத்தில் எப்படி சட்டம் ஏற்றாங்க அதான். ஸோ பப்ளிக் பில், பொது மசோதா அப்படின்றது பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சரால் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அரசாங்கத்தின் கொள்கையை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பாலிசிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அமைச்சர் தவிர வேறு எந்த உறுப்பினரும் இதை அறிமுகப்படுத்தலாம். பொது விவகாரங்களில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாட்டை வந்து பிரதிபலிக்கலாம். சபையால் நிராகரிக்கப்படுவது பதவி விலகலை ஏற்படுத்தும். ஸோ பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு 7 நாட்களுக்கு முன்னறிவிப்பு தேவைப்படுகிறது. 7 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுக்கணும் ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு. தனிநபர் மசோதான்னு இருக்குது, பிரைவேட் பில். பாராளுமன்றத்தில் நிராகரிப்பு அரசாங்கத்தின் மீது பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை பாதிப்பதில்லை. பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய 1 மாத கால அவகாசம் கொடுத்துருக்கணும். அதன் வரைவு சம்பந்தப்பட்ட உறுப்பினரின் பொறுப்பாகும். ஸோ தனிநபர் மசோதா வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா. அப்படி மசோதாக்களில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மசோதாக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆர்டினரி பில் ஆர்டிக்கல் 107, 108 கொடுக்கப்பட்டுள்ளது சாதாரண மசோதா. மணி பில் பண மசோதா ஆர்டிக்கல் 110 இதெல்லாம் நீ படித்து வச்சுக்க. பொறுத்துகளை கேட்பாங்க. அதே மாதிரி ஏறு வரிசை இறங்கு வரிசை எதில் வேணாலும் கேட்பாங்க. ஃபினான்ஷியல் பில் ஆர்டிக்கல் 177, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஆர்டிக்கல் 368. ஸோ எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். ஸோ சாதாரண மசாலா சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அமைச்சர் அல்லது தனிநபர் உறுப்பினராக இதை அறிமுகப்படுத்தலாம். ஜனாதிபதியின் பரிந்துரை இல்லாமலும் இது அறிமுகப்படுத்தலாம். சாதாரண மசோதா மாநிலங்கள் அவையால் திருத்தப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். மாநிலங்கள் அவையால் அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை அது தடுத்து வைக்கப்படலாம். இதெல்லாம் வந்து அதோடைய ரூல்ஸ். மக்களவை சபாநாயகர் சான்றிதழ் தேவையில்லை. இதுக்கு 2 அவைகளையும் ஒப்புதல் அளித்த பின்னர் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அது அனுப்பப்படுகிறது. பேரவையில் மசோதா தோல்வி அடைந்தால் அரசு பதவி விலக நேரிடும். சரிங்களா. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மசோதா எப்படி பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணுவாங்க, செகண்ட் ரீடிங் பண்ணுவாங்க, கமிட்டி ஸ்டேஜுக்கு போகும், ரிப்போர்ட் ஸ்டேஜுக்கு போகும், அதுக்கப்புறம் 3வது முறையாக ஒரு வாசிப்பு கொடுத்து அதில் வந்து வாக்கெடுப்பு நடக்கும்.
அதுக்கப்புறம் அந்த மசோதாவுடைய சரத்து 110 என்ன 110ன் கீழ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மணி பில். அதை பற்றி பேசக்கூடியதான் புக்கில் கொடுக்கப்படுது. +2 புக்கில் படித்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் பில் நிதி மசோதா சரத்து 117. வருவாய் அல்லது செலவு போன்ற நிதி விவகாரங்களை கையாளுவது தான் இந்த ஃபினான்ஷியல் பில். ஸோ இல்லை வந்து பில் 1, பில் 2ன்னு இருக்கும். அது 117(1), 117(3) அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் பில் 117(1). இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த ஜனாதிபதியின் பரிந்துரை கண்டிப்பாக தேவைப்படுது. நிதி மசோதாவை திருத்தவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டு எல்லாம் படுவோம். ஈச் அண்ட் எவ்ரிலின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மசோதாவை நிதி மசோதா 1 என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிதி மசோதா 1 இருக்குங்களா, மக்களவையில் மட்டும்தான் இது கொண்டு வர முடியும். நிதி மசோதா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது நிதி மசோதா 1. இது தொடர்பான சிக்கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலவை இரு அவைகளையும் கூட்டி இதை வந்து விவாதித்து என்ன பிரச்சனைன்னு சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பில் 2ன்னு சொல்கிறோம் இல்லையா, 117(3). இந்த மசோதா தாக்கல் செய்ய ஜனாதிபதியின் பரிந்துரை தேவையில்லை. அதான் பார்த்துக்கோ. நிதி மசோதா திருத்தவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டு. இந்த மசோதாவை நிதி மசோதா என்று வகைப்படுத்த சபாநாயகரின் எந்தவித ஒப்புதலும் தேவையில்லை. நிதி மசோதா 2 மக்களவையிலும் மாநிலங்களிலும் கொண்டு வரலாம். நிதி மசோதா 2 இருக்குங்க, இது தொடர்பான சிக்கலை தீர்க்க குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவைகளுக்கு கூட்டத்தை கூட்டலாம். ஸோ நிதி மசோதா 2 இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதித்துவ செலவினங்கள் தொடர்பான விதிமுறைகளை கையாளப்படுவதால் பிரிவு 110 கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த 110 கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னென்ன பரிந்துரைகள் பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடியது பண மசோதா. இதை வந்து பரிந்துரை ஜனாதிபதி பரிந்துரை தேவை. ஆனால் வந்து ஃபினான்ஷியல் பில்லுக்கு 1 தேவை, இதுக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி கம்பேரிஷன் சார்ட்டு இப்போ என்ன பார்த்தோமோ அதே தான் கம்பேரிஷன் சார்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு திருத்த மசோதா சரத்து 368. ஆர்டிகல் 368 நீங்கள் சிறப்பாக படித்து வச்சுக்கணும். பாராளுமன்றத்தில் இரு அவைகளையும் இது அறிமுகப்படுத்தலாம். அமைச்சர்கள் தனிநபர் உறுப்பினர் அமைப்படுத்தலாம். ஒரு சபையிலும் சிறப்பு பெரும்பான்மை எடுக்கலாம். கூட்டு அமர்வு வந்து ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. 50% மாநிலங்கள் எளிய பெரும்பான்மையுடன் ஒப்புதல் அளிக்க இது பயன்படும். ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுசஸ் ஆர்டிக்கல் 108 கூட்டு அமர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது 108. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசோதா தொடர்பாக இரு அவைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முடக்க நிலைக்கு தீர்வு காண ஒரு வழிமுறை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் 1960 வரதட்சணை தடை மசோதா, 1977 வங்கி சேவைகள் ஆணைய மசோதா, 2002 பயங்கரவாத தடுப்பு மசோதா. ஸோ இது எல்லாமே வந்து இதோடைய மசோதா கீழே வந்துச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த எல்லாமே இது எக்ஸாம்பிள். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லேயும் வந்து என்னென்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே பட்ஜெட் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வருடாந்திர நிலை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி நிலை கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஆர் தி கான்ஸ்டியூஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் விச் மேக் பட்ஜெட் நெசசரி. ஸோ வரவு செலவு திட்டத்தை வந்து அரசியலமைப்பில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 112 கொடுக்கப்பட்டுள்ளது, 113 கொடுக்கப்பட்டுள்ளது, 114 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைனும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வாரியாக கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி ஆகணும். நான் சும்மா ஓரளவு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 266, 267 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ நிதி வகைகள் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்திய தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 266, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 266, கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 260, இந்திய அவசர கால நிதி. ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 266.
திஸ் ஃபண்ட் இஸ் ஃபில்டு பை யார் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், லோன்ஸ் டேக்கன் பை தி இந்தியன் கவர்மெண்ட், ரிட்டர்னிங் ஆஃப் லோன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லோன்ஸ், கவர்மெண்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடும். கவர்மெண்ட்ஸ் மீட்ஸ் ஆல் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் திஸ் ஃபண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட், பொது கணக்கு சரத்து 266 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 266 2 கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் அதன் சார்பாக பெறப்பட்ட மற்ற அனைத்து பொது பணங்களும் இதில் அடங்கும். கணக்கிலிருந்து முன்கூட்டிய பணம் எடுக்க அரசுக்கு அனுமதி தேவையில்லை. இந்திய பொது கணக்கிலிருந்து அனைத்து செலவுகளையும் தணிக்கையால் சிஏஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அவசர கால நிதி சரத்து 267(1) பிரிவில் நிதிக்கான ஏற்பாடு செய்யப்படும். இந்திய ஜனாதிபதி சார்பாக நிதி அமைச்சகத்தின் செயலாளர் தான் இந்த நிதியை வந்து வைத்திருக்கிறார். இந்த நிதி எதிர்பாராத அல்லது முன்னறிவுக்கு படாத செலவினங்களை சமாளிக்க இது பயன்படும். செலவின வகைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்த்தப்பட்ட செலவினம், த சார்ஜ் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர், செய்யப்படும் செலவினம், எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம். ஸோ அது வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ் சார்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல், ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், ஜெனரல் டிஸ்கஷன் பொது விவாதம், ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ், voting on demands on grants, passing of appropriate bills, passing of financial bills. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜாக இது நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி 1 February லோக்சபாவில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக நிதி அமைச்சர் பட்ஜெட் உரையை வந்து வழங்குவார். இறுதியில் வரவு செலவு திட்டத்தை இரு அவைகளையும் சமர்ப்பிப்பார். மாநிலங்களவையில் மாநில கோரிக்கைகள் பரிசீலிக்க மட்டுமே அதிகாரம் உள்ளது. பொது விவாதம் போனீங்கன்னா பட்ஜெட்டை முழுவதுமாகவோ அல்லது அதில் உள்ள எந்த ஒரு கோட்பாட்டு பிரச்சனையும் மக்களவையில் விவாதிக்கலாம். பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நீங்கள் வந்து இந்த விவாதம் நடைபெறும். ஆனால் எந்த ஒரு வெட்டு தீர்மானத்தையும் முன்வைக்க முடியாது அல்லது வரவு செலவு திட்டத்தை சபையின் வாக்கெடுப்பு சமரிக்க முடியாது. மூன்றாவது, ஸ்க்ரூட்டினி பை டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். அமைச்சகத்தின் மானிய கோரிக்கை பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு அமைச்சக நிலைக்குழுக்கும் ஆழமாக அது ஆய்வு செய்யப்படும். கிட்டத்தட்ட 3 முதல் 4 வாரங்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஹவுஸ் ரிமைன்ஸ் ரீசஸ், பாராளுமன்றம் இடைநிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. voting on demands of grants, மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு நடக்கும். இந்த மானியங்களில் ஒவ்வொரு கோரிக்கையிலையும் மக்களவை எம்பிகள் வாக்களிப்பாங்க. மானிய கோரிக்கைகளுக்கு மட்டுமே மக்களவை வாக்களிக்க முடியும். இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படும் செலவினங்கள் குறித்து வாக்களிக்க அனுமதிக்கப்படாது. இதுதான் வந்து கட் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மானியத்திற்கு எந்த ஒரு கோரிக்கையும் குறைக்க அவர்கள் முன்மொழிகளை முன்வைக்க முடியாது. They can move motions to reduce any demand for grant. This is called cut motion, வெட்டு தீர்மானம் அப்படின்னு. ஸோ வெட்டு தீர்மானத்தினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து புக்கில் உள்ள சார்ட் அப்படியே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. பாசிங் ஆஃப் அப்ரோப்ரேஷன் பில்ஸ், நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றுதல். சட்டத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தவிர இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்திலிருந்து எந்த ஒரு பணமும் எடுக்கப்படாது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய நிதி ஒதுக்கீட்டு மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்படும். நிதி மசோதா எப்படி நிறைவேற்றப்படுது? அடுத்த ஆண்டிற்கான இந்திய அரசின் நிதி திட்டங்களை நடைமுறைப்படுத்த நிதி மசோதா அறிமுகப்படுத்துகிறோம். நிதி சட்டம், வரவு செலவு சட்டம் கொண்டு வருவோம். சட்டத்தை வந்து தளத்தை சட்டப்பூர்வமாக்குவோம். அதுக்கப்புறம் முன்னளிப்பு மானியம் ஓட் ஆன் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவோம். பொதுவாக
மொத்த மதிப்பீட்டின் 1/6 சமமான தொகைக்கு 2 மாதங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஸோ பிப்ரவரி 1 வரவு செலவு திட்டம். வாக்கெடுப்பின் பயனை இது குறைச்சிக்குமா? இந்த மாதிரி செய்கிறதுனால வாக்கெடுப்பு பயனை குறைச்சிக்கும். இதர மானியங்கள், வேறு ஏதாவது மானியங்கள் இருந்துச்சா சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் ஆர்டிக்கல் 115 கொடுக்கப்பட்டுள்ளது. அடிஷ்னல் கிராண்ட் கூடுதல் மானியம் இருக்குது. எக்ஸஸ் கிராண்ட்டு அதிகப்படியான மானிய பிரிவுகள் 115 எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளதாம். ஸோ எப்படி மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லி 3 பட்டியல் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் 7th ஷெட்யூலில் இருக்குது. யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியல் என்னென்னா வரும்? சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் கொண்டது. கிட்டத்தட்ட 98 சப்ஜெக்ட்ஸ், 98 சப்ஜெக்ட்ஸ் அதில் இருக்கும். இதில் யூனியன் லிஸ்ட்டில். கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அருமையான இந்த லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன இதுக்கு டிஃபென்ஸு, அட்டாமிக் எனர்ஜி, ஃபாரின் அஃபேர்ஸ், வார், பீஸ், பேங்கிங், ரயில்வேஸ், போஸ்டல், ஏர்வேஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இல்லை வந்துடும். ஓகேங்களா? எல்லாம் படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்கான். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் அக்ரிகல்ச்சர், பாலிசி, பிரிசன், லேண்டு, லிக்யூர் எல்லாம் வந்துடும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷன், சரிங்களா? எஜுகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதர் தென் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், ட்ரேட் யூனியன், அட்மினிஸ்ட்ரேஷன், அடாப்ஷன், சக்ஸஸ் எல்லாமே இதில் வந்துடும். எல்லாம் ஃபுல்லாக இந்த பொதுப்பட்டியலுடைய அதிகாரங்கள். இந்த இதை படித்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரீட் தி லிஸ்ட் கிவன் பிலோ கேர்ஃபுல்லி. dignitaries and find out among the correct hierarchical order. Hierarchical orderலாம் கஷ்டம் தெரியுங்களா? அதெல்லாம் கேட்டு வித் ரெஸ்பெக்ட் தி ரேங்க் அண்டு ப்ரொசீஜர்ஸ். அந்த இதுக்கு பார்த்தீங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரு, கேபினெட் செக்ரட்டரி, சீஃப் ஆர்மி ஸ்டாஃபு, டெப்டி ஸ்பீக்கர் லோக்சபா. யார் ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். 2வது யார் தெரியுமா? டெப்டி ஸ்பீக்கர். 3வது வரிசையில் யார் இருக்காங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சீஃப் ஆர்மி. ஆமாம். ஸோ இது மாதிரி வருஷப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர். நாடாளுமன்ற அமைச்சரவை நீட்டிப்பது இவரது ஆளுமையால் தான் இருக்குது. நாடாளுமன்றம் நடத்திக்கலாங்க, நாளைக்கே முடிச்சுக்கலாங்க அப்படின்னு யார் சொல்லுவார்? பிரைம் மினிஸ்டர் தான் சபாநாயகர் கூப்பிட்டு சொன்னார்னா நிறுத்திக்கணும். Which are the articles that describe the situations and confer power to union government to claim control over states? எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் பார்த்துங்க. ஆர்டிக்கல் 365, 256, 257 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, தெரியலன்னா கூட. Which one of the following statement is not with regard to powers of the parliament? இல்லைக்கு எந்த பவர் இல்லைங்கிறாங்க. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை மதிக்கலாம். இது இருக்குது. நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவை நீக்க முடியாது, இது கிடையாது. மாநிலங்களின் எல்லா எல்லைகளை மாற்ற முடியும். உயர் நீதிமன்றத்தில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் இருக்குது. ஒன்றே மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. Which of the following institutions has the final power of deciding on the composition of the upper house of the state legislature? மாநில சட்டமன்ற மேலவையில் உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா பார்லிமெண்ட் தான். பாராளுமன்றம் மட்டும்தான் நிர்ணயிக்கும். Name of the prime minister when the first time no confidence was moved in the parliament. ஸோ முதல்ல
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதமர் அமைச்சராக இருந்தவர் யார்? முதல்ல ஜவஹர்லால் நேரு. CAG, Comptroller Auditor General, is appointed by the President of India under the article என்னங்க 148. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. Consider the following statements. எது கேட்குறான்? சரியான கூற்று என்ன கேட்டிருக்கான் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. கரெக்ட் தான். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவரும் கிடையாது. எல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு போயிடும். அடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தட் ரெடியூஸ் தி ஏஜ் ஆஃப் voting 21 years to 18 years. இப்போ தானே பார்த்தோம். 61 அமெண்ட்மெண்ட், 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடுத்து வர எந்த கூற்று சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கூற்று சரியானவை? இது ஒவ்வொன்றா வந்து படித்து பார்க்கணும். ஒவ்வொன்றா படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்கு பாருங்க. லோக்சபா இஸ் காமன்லி நோன் அஸ் லோயர் ஹவுஸ் அண்ட் இந்தியன் பார்லிமெண்ட். கரெக்ட் தானே. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள். கரெக்ட் தான். 44th அமெண்ட்மெண்ட். இது பாருங்கள், இந்த அமெண்ட்மெண்ட் பற்றி கரெக்டாக படிச்சிருந்தா மட்டும்தான் இது சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. அதில் கரெக்டாக அமெண்ட்மெண்ட்லாம் படித்து வச்சுக்கோங்க. எவ்ரி எமர்ஜென்சி ப்ரோக்ளமேஷன் மேட் பை தி பிரசிடென்ட் மஸ்ட் பி லைட் பிஃபோர். எங்கங்க பாராளுமன்றத்தை தான் அவர் வந்து முன்வைக்க முடியும். குடியரசுத் தலைவர் வந்து அவசர பிரகடனம் செய்யும் முன்பு அதனை பாராளுமன்றம் முன்பாக வைக்க வேண்டும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகள் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. சரிதான். கேபினெட் என்பது பிரதமர், மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்கள் கொண்டதாகும். சரிதான். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். கரெக்ட் தான். எல்லாமே சரிதான். அடுத்தது பாருங்கள், இது ஈஸி இல்லையா. லோக்சபாவில் எத்தனை பேர்? 543 பேர். ஸ்டேட்மெண்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சரிங்களா. ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பற்றி எதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்களை தவிர அனைத்து துறைகளும் சம அதிகாரம் மற்றும் சம அந்தஸ்து உரிமை அனுபவிக்கின்றன. சரியான படிச்சிருந்தா கிளியராக படிச்சுன்னு சொல்லலாம். 2 houses of the parliament enjoy equal rights except financial matters. கிடையாது. மணி பில் cannot be introduced in the ராஜ்யசபா. இப்போ தான் பார்த்தோம். கரெக்டு. ராஜ்யசபா may discuss annual financial statement but it has no power to vote demand grants. ரெண்டுமே சரிதான். 2, 3 என்பதுதான் சரி. Which are the following decides whether bill is a money bill? The speaker of லோக்சபா. லோக்சபா ஸ்பீக்கர் தான் முடிவெடுப்பாருங்க இது வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு. கீழ்கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமாவை எவ்விடம் கொடுப்பாருங்க? துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. கேட்டாங்க பார்த்தீங்களா இந்த கொஸ்டின். ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? த வைஸ் பிரசிடென்ட். ஈஸியான நேரடியான கேள்வி, ஈஸியாக சொல்லிடலாம். Salary and other emoluments of the speaker and the deputy speaker is fixed by parliament தான். பார்லிமெண்ட் தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். Tenure of members of legislative council 6 years. சட்ட மேலவை உறுப்பினர்கள் பதவி காலம் 6 வருட காலம். How many days before? 14 days. ஈஸியாக சொல்லிடலாம். பதவி நீக்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இம்பீச்மெண்ட்டு, அது வந்து 14 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துடணும். Governor is appointed by the president. ஈஸியான கேள்வி இல்லையா. Governor is appointed by the president. Ordinance are passed by the governors. அவசர சட்டங்களை வெளியிடுபவர் ஆளுநர் மட்டும்தான். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? குடியரசுத் தலைவர் முன் அனுமதி தேவைப்படுகிறது.
ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்டு அப்பர் ஹவுஸ். ராஜ்யசபா தான் மேலவை. ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் தி மீட்டிங் ஆஃப் ராஜ்யசபா? மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவார் யார்? துணை குடியரசுத் தலைவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், புக்கை எடுத்து வச்சுக்கணும். இது கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்துட்டு திரும்ப திரும்ப படித்து நிறையா கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கண்டினியூஸாக படிங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.